இப்போது மீஷோலேருந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ தான் வாங்கியிருக்கேன். நான் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃப்ளோர்லலாம் ஒட்டுவோம்ல கீழே, அந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி இருந்துச்சு அது. ஸோ அது ஒரு பீஸ் வந்து ஒரு ரோல் வந்து 120 சம்திங் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு 4 ரோல் கிட்ட போட்டிருந்தேன். ஸோ அதுதான் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4 5 போட்டிருக்கேன் போல். நான் வந்து இதே தான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு இதே சேம் தான் வந்திருக்கு. ஆனால் இது எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்லலாம் வந்து டேப் போட்டிருக்காங்க. இந்த டேப்பை பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு தான் பார்க்கலாம் இருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைடு நமக்கு வந்து கம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒட்டும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே நம்ம வந்து வாங்க ஒட்டி பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு இந்த ஃப்ளோரில் தான் நான் அதை வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இந்த ஃப்ளோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த சிமெண்ட்டு ஃப்ளோராக இருக்குது. ஸோ நான் இப்போ இதில் வந்து இதை பேஸ்ட் பண்ணலாம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்படி இருக்குது இந்த ஃப்ளோர். நான் இப்போ இதை வந்து அந்த ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி எப்படி இருக்குன்னு மாற்றிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சேஞ்ச் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்ன ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்டுனா, ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ அது லைட்டாக பட்டால் கூட கிழிஞ்சிரும் போல். ஸோ அது ஒன்று தான் இருக்குது. மற்றபடி ஓகே.